வணக்கம். சஞ்சய் காயின்ஸ் ரெண்டாவது வீடியோ. நேற்று போட்டதுலாம் 3 செட்டு சோல்ட் ஆயிடுச்சு. காமராஜர், மகாராணா பிரதாப், திலக் நேற்று போட்டதெல்லாம் சோல்ட் ஆயிடுச்சு. வேணும்னா நீங்கள் கேட்கலாம், அரேஞ்ச் பண்ணி தரேன். சரியா? இன்றைக்கி போட்டதில் இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு எல்லாம் மிக்சைடாக போட்டதில் அது போயிடுச்சு. ஆமாம், சுபாஷ் சந்திர போஸ் புக் பண்ணியிருக்காங்க. என்னென்னு கொஞ்சம் நேரத்தில் வரும். ஒரு ஆள் கேட்டிருக்கு. இல்லாட்டா ரெண்டாவது நம்ம வீடியோவில் இன்றைக்கி ஒரு நாள் பார்க்கலாம். சரியா? கேட்டிருக்காரு, நம்பிக்கை உள்ள ஆள் தான். இன்றைக்கி போட்டிருக்க நோட்டு அன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அன்றைக்கி எல்லா நோட்டுமே ஒரு மாதிரி எல்லாம் முக்கால்வாசி போயிடுச்சு. ஆமாம், இன்றைக்கி நான் கொஞ்சம் ரேர் காயின் போட்டிருக்கேன். அன்றைக்கி வந்ததில் கொஞ்சம் பாக்கி உள்ள நோட்டு இவ்வளோ தான், இப்படி தான் இருக்குது. இதையும் போடுறேன். கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு காயின் பார்த்துக்கிட்டோமா? வில்லியம்ஸ் 1 ரூபி 1835. இது இப்படி காயின் க்ளீன் பண்ணக்கூடாது. இப்போ நான் இது திருநாறு போட்டு தேய்ச்சோம்னா பளபளன்னு வந்துடும். நான் தேய்க்கலை, இதுலேருந்து இப்படி தான் வச்சுருக்கணும். க்ளீன் பண்ணி கொடுக்கக்கூடாது. இதை க்ளீன் பண்ணவே கூடாது. க்ளீன் பண்ணால் பளபளன்னு வந்துடும். ஏன்னா அதுக்கு க்ளீன் பண்ணால் கொஞ்சம் மார்க்கெட்டு இந்த கம்மியாக கேட்பாங்க. பளிச்சுன்னு வந்துடும், வெள்ளையாக வந்துடும். அதான் நான் க்ளீன் பண்ணாமல் வச்சு அப்படி வந்தது அப்படியே வச்சுருக்கேன். வேறு டேமேஜ் எதுவுமே கிடையாது. ஸ்க்ராட்சு அடிபட்டது அதுவுமே எதுவுமே இல்லை. இது இவ்வளோ பழக்கமானது இப்படி தான் இருக்கும். ஆனால் தேய்ச்சா உடனே போயிடும். திருநாறு வச்சு தேய்ச்சா உடனே வெள்ளையர்னு வந்துடும். இந்த நம்ம சாதா காயினில் அப்படி தேய்ச்சி வைக்கலாம். இப்படி ரேர் காயின்லாம் தேய்க்கக்கூடாது, தேய்ச்சி வைக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு ஆஃபர் சேலாக கொடுத்துருக்கேன். அது இந்த காயின் நமக்கு இங்கே கிடைக்கிது. எவ்வளோ வேணாலும் கிடைக்கும். நான் நிறைய வட்ட வீடியோ போட்டிருக்கேன், எவ்வளோ வேணாலும் கிடைக்கும். ஆமாம், ஆஃபர் சைடில் நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி 3800 தான் இதோட ரேட்டு. 3800 தான் விற்கணும், விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி விற்றா தான் இதுவும் கிடைக்கும். நான் 3000 ரூபாய்க்கு இன்றைக்கி ஆஃபர் சேலாக கொடுத்துருக்கேன். ஒரு காயின் வேணுமுங்க, 2 காயின் தான் இருக்குது, புக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ரேர் காயின் தான், பாம்பை மிண்டு 1/2 55 பாம்பே மிண்டு பார்த்துக்குங்க. இதுலேயும் கம்மி வேண்டி தான் கொடுத்துருக்கேன். வேணா டக்குன்னு வாங்கிக்கோங்க. 700 ரூபா ஒன்றுக்கு. அடுத்து நோட்டு நான் இது பண்ணி வைக்கலை. இது எனக்கு 2 நோட்டு, ஒரு கட்டில் உள்ள 2 நோட்டு போட்டிருந்தேன். இதெல்லாம் நீ கவர்லேருந்து எடுத்து காணிக்க வேண்டிய தேவையில்லை, எல்லாம் ஈவென்ட்ஸு தான். அன்றைக்கி பார்த்தவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க. அன்னைக்கு வாங்க முடியாதவங்களுக்கு இன்றைக்கி வாங்கினா ஒரு 300 லாபம். 300 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா? 2300 ரூபா ஒரு கட்டில் உள்ள நோட்டு. அன்றைக்கி நான் எல்லார்ட்டையும் திறந்து காணித்தேன். பழைய வீடியோ பார்த்தா கரெக்டாக தெரியும். இந்த ஒரே நோட்டு தான் இருக்குது. இந்த நம்பரும் நம்ம பழைய வீடியோ நம்பரையும் பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? 2300. ஜெகநாதன் கையெழுதப்பட்டது. இதுவும் அன்றைக்கி எல்லாம் கவர் அவுட் எடுத்து தான் காணித்தேன். இந்த நோட்டில் 5 நோட்டு வந்துச்சு. 5 நோட்டில் இது 2 தான் பாக்கி. ஜெகநாதன் கையெழுத்து போட்டது 700 ரூபா. இன்னைய ரேட்டு
நீங்கள் 2 நாள் கழிஞ்சு கேட்டால் அந்த ரேட்டு கொடுக்க மாட்டேன். கேஆர் பூரி பாருங்க, அன்றைக்கி நோட்டை எல்லோரும் பார்த்துருப்பியே, மேக்ஸிமம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்துருப்பியே. அன்றைக்கி எல்லாம் கவர் அவுட் எடுத்தாங்க காமிச்சேன். இன்றைக்கி விலை இதுவும் 700. இவ்வளோ இருக்குது, நோட்டு முடிஞ்சிச்சு அன்றைக்கி வந்ததில் எல்லாம். யூஎன்சி கண்டிஷன். இது 300. 3 நோட்டு தான் இருக்குது. அன்றைக்கி 6 நோட்டில் 3 நோட்டு தான் பாக்கி இருக்குது. இதையும் பார்த்துக்குங்க, இது 300 தான். வேணவங்க டக்குன்னு வாங்கிக்கோங்க. எல்லாம் யூஎன்சி கண்டிஷன் தான், பார்த்துக்குங்க. 300 50 ரூபாயிலெல்லாம் அன்றைக்கி போயிடுச்சு, பாக்கி உள்ளெல்லாம் போயிடுச்சு. யூஎஸ்எம் ஒரு கெட்டில் உள்ள நோட்டு இருக்குல்ல, 2 நோட்டு இருக்கும். 200. இதுதான் 2 நோட்டு 1 வரும். ஒரு கெட்டில் உள்ள நோட்டு 200. 3 நோட்டு தான் இருக்குது, டக்குன்னு வேணால் வாங்கிக்கோங்க. 200 200 வச்சு கொடுத்துருக்கேன். நோட்டெல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா? அவ்வளோதான். அன்றைக்கி வந்தது, அன்றைக்கி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நிறையா நோட்டு வந்துடுச்சு. ஏன்னா அன்றைக்கி எனக்கு விலையே எப்படி சொல்ல மறந்துட விட்டேன். அன்றைக்கி விலை சொல்லாமல் விட்டேன். நிறைய ஒரே லாட்டில் போட்டு ஏன்னா எல்லாமே மனசுக்குள்ள ஒரு மனுஷன் தானே என்ன. இப்போ இது போட்டோம்னா நம்ம கரெக்டாக ஞாபகம் வரும். நிறையா போடும்போது எல்லாத்தையும் ஞாபகம் வைக்க முடியாது. அப்போ மறந்து நம்ம கூட குறைவாக சொல்லிவிட்டு அது சரி வராதுல்ல. கரெக்டாக அவ்வளோ மார்க்கெட்டை சொல்லணும். அதான் அன்றைக்கி நான் விலை சொல்லாமல் விட்டேன். நமக்கெல்லாம் டைம் கிடைச்சா சிலப்போ ஒரு நாளைக்கு 4 வீடியோ வேணாலும் போடலாம். டைம் நமக்கு கிடைக்குதில்ல, வேறு தொழில் இருக்கிறதுனால. இது இப்போ நம்ம பெருசாக இது செய்ததும் கிடையாது. ஏதோ ஒரு மூட்டில் பண்ணியாக இருப்போம், ஒரு மூட்டில் எடுப்போம், மொத்தமாக லாட்டை யாரும் கூப்பிட்டா போய் எடுப்போம். அப்படி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்குன்னே அலைஞ்சாச்சுன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கூட வாங்கி வச்சு இதை செக் பண்ணலாம். ஆனால் இது நமக்கு டெய்லி 4 வீடியோ வேணாலும் போடலாம். சில ஆள் இதுக்குன்னே இறங்கிடுவாங்க. அவங்க 2 வீடியோ 3 வீடியோ அப்படி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு என்னென்னா டைம் இல்லை. ஆமாம், பாவம். டைம் வசதிகளை என்னை கண்டுபிடிக்கணும். வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இதெல்லாம் வாங்கி வைங்க. இது 3800 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் இருக்குது. எல்லா சேனலையும் பார்த்தவங்களுக்கு தெரியும். 3800 விற்றுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன ரேட்டில் கொடுத்துருக்கேன். எனக்கு இன்றைக்கி விற்றுட்டு நாளைக்கு போய் நான் வாங்கிடுவேன். இன்றைக்கி நான் விற்றோம்னா நான் நாளைக்கு போய் வாங்கிடுவேன். இதே 2 காயினை. ஏன்னா இங்கே இருக்குது, ஸ்டாக் இருக்குது, நம்ம கிடைக்கும். அதனால் குறைச்சி கொடுத்துருக்கேன். சின்ன லாபத்தை எடுத்துக்கிட்டு தான் கொடுத்துருக்கேன். வேணால் டக்குன்னு வாங்கிக்கோங்க. இதெல்லாம் கிடைக்காது. இப்போ காந்தி காயின் அது இதெல்லாம் நமக்கு வாங்கலாம், இதெல்லாம் கிடைக்காது. சரியா? வணக்கம். ஷேர் பண்ண விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு முடிஞ்சால் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கே லீவு தான். 2-3 நாளைக்கு எப்படி லீவு ஆயிரும். முடிஞ்சு எதனாட்டும் போடுது நாளைக்கு. சரியா? வணக்கம்.